இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா, உங்க பொண்ணை திரும்ப படிக்க அனுப்பியிருக்கீங்களா? இல்லையே. ஏன் அப்படி கேட்குற? இல்ல, இன்னைக்கு காலையில என் பொண்ணை காலேஜில் விட போனேன். அங்க ஒரு பொண்ணு உங்க பொண்ணு மாதிரியே இருந்துச்சுண்ணே, அதனால தான் கேட்டேன். ஐயோ, சேச்சே, அவளா இருக்க வாய்ப்பு இல்லை. என் பொண்ணு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன். ஓ அப்படியா? சரி சரி சரிண்ணே, நீங்க அனுப்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சந்தேகம், உங்க பொண்ணு மாதிரியே இருந்துச்சா, அதனால தான் கேட்டேன். இந்த அப்ப நான் வரேங்கண்ணே. வரேங்கண்ணே, வரையா? சரி. என்னண்ணே இவன் என்னென்னமோ சொல்லிட்டு போறான்? எனக்கு என்னவோ தப்பா நடக்கிற மாதிரி தோணுதுடா. என்னண்ணே? இல்லடா, இவனுக்கு நம்ம பொண்ண நல்லா தெரியும். அவன் கல்யாணத்துக்கு கூட வந்தான். அதனால அவன் யாரையோ பார்த்துட்டு சித்ரான்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை அவன் பார்த்தது உண்மையா இருந்தா? அண்ணே, அப்புறம் ஏன் அவங்ககிட்ட இல்லைன்னு சொன்னீங்க? டேய், அவன் முன்னாடி நம்ம குடும்ப கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியுமா? அதனாலதான் அமைதியா இருந்துட்டேன். ஆனாலும் இப்ப இதை சும்மா விட முடியாதுடா. என்னன்னு நம்ம விசாரிச்சே ஆகணும். ஐயோ, உடனே அவ எங்க இருக்கான்னு பார்க்கணும். அண்ணே, நான் இப்பவே போன் அடிச்சு எங்க இருக்கான்னு கேட்டுருவானே. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன்னா அவளை இந்து கூட்டு போயிருக்கா. அவ எப்போதுமே நம்ம சொல்றதுக்கு நேர் எதிராக பண்ணிட்டு இருப்பா. அவ கூட போயிருக்கான்ற போது எனக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாதுரா. அதனால போன் பண்ண வேணாம், நேர்ல போய் பார்த்ததெல்லாம். ஆமாண்ணே, நீ சொல்றதா சரி. எங்கண்ணா பார்க்கலாம்? காலேஜ்லயா, ஹாஸ்பிட்டல்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கே போய் பார்க்கலாம். சரிண்ணே, நான் போய் வண்டியை ரெடி பண்றேன். ஐயோ, இவங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலான்னு சொல்றாங்க. அங்க போய் பார்த்தா அவங்க 2 பேரும் கண்டிப்பா மாட்டிப்பாங்க. சரி, முதல்ல இவங்க வீட்டை விட்டு கிளம்பட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்துவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடலாம். ஏய், இங்க வா. ஏங்க, எவ்வளோ நாள் கழிச்சு நீங்க என்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியுமா? தேவர், நான் பழசெல்லாம் எதுவும் மறக்கல. நீ எனக்கு பண்ண துரோகத்தை நான் மன்னிச்சிட்ட மட்டும் நினைக்காத. நீ ஒன்று பெத்து வச்சிருக்கிய, அவளுடைய லட்சணமும் உன்னுடைய வளப்பும் எப்படின்னு உனக்கு காட்டாத கூட்டு போறேன். வா. ஐயோ, இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர விஷயத்த இப்போ எப்படி அவங்க கிட்ட சொல்றது?